செலிபிரிட்டீஸ் இப்போ நம்ம ராபர்ட் ப்ரௌனிங்கோட மை லாஸ்ட் டச்சஸ் அப்படிங்கிற போயம் தான் பார்க்க போகிறோம். இது ஒரு ட்ராமாட்டிக் மோனோலாக். இந்த போயமோட ஸ்பீக்கர் வந்து டியூக். பொதுவாக ட்ராமா இல்லைனா பிளேயில் ஒருத்தர் அவர் மனசுக்குள்ளேயே பேசிக்கிட்டா அதை சாலிலாக்கி அப்படின்னு சொல்லுவோம். இதே சத்தமாக மற்றவங்களுக்கும் கேட்குற மாதிரி பேசினா அதை தான் நம்ம மோனோலாக் அப்படின்னு சொல்லுவோம். இந்த போயமில் டியூக் வந்து அவரோட டச்சஸை பற்றி பேசுகிறாரு. ஆனால் அவர் ஸ்டார்ட் பண்ணும்போது டச்சஸை பற்றி பேச ஆரம்பிக்கிறாரு. போக போக அவரோட கேரக்டரும் ரிவீல் ஆகுது. அதே சமயம் போயமும் கொஞ்சம் டார்க்காக மாற ஆரம்பிக்குது. அவரோட கேரக்டர் ரிவீல் பண்ணப்படுறதுனாலையும் அவர் மட்டுமே இந்த போயம் ஃபுல்லாக பேசிட்டு இருக்கிறதுனால என்னதான் அங்கே ஆடியன்ஸாக இன்னொருத்தர் இருந்தாலும் கூட இவர் மட்டுமே பேசிகிட்டு இருக்கிறனால இது ஒரு மோனோலாகாக இருக்கிறதுனால இதை நம்ம ட்ராமாட்டிக் மோனோலாக் அப்படின்னு சொல்கிறோம். ட்ராமாட்டிக் மோனோலாக்னா என்ன, சாலிலாக்கினா என்ன அப்படிங்கிறத நான் ஒரு செப்பரேட் வீடியோவாக போட்டிருக்கேன். அந்த வீடியோவோட லிங்க்கை டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், கண்டிப்பாக பாருங்கள். இப்போ இந்த போயமோட சம்மரி பார்க்கலாம். டைட்டில்ல இருந்தே நமக்கு தெரியும் இந்த போயமில் ஒரு டியூக் வந்து அவரோட டச்சஸை பற்றி பேச போகிறாரு அப்படிங்கிறது. போயமோட ஓப்பனிங்கில் டியூக் யார்கிட்டேயோ பேச ஆரம்பிக்கிறாரு. அந்த நபர் யார் அப்படிங்கிறதுலாம் நமக்கு சொல்லலை. ஆனால் அவர்கிட்ட இந்த டியூக் என்ன சொல்கிறாரு அப்படின்னாக்க, இங்கே வாங்க, இங்கே பாருங்கள், இதுதான் என்னோட லாஸ்ட் டச்சஸ், அதாவது என்னோட எக்ஸ் டச்சஸோடைய போர்ட்ரேட் அப்படின்னு காமிக்கிறாரு. அவங்க வந்து ஏன் இவங்க 2 பேரும் பிரிஞ்சுட்டாங்களா, என்ன ஆச்சு அந்த டச்சஸ்க்கு, அந்த கதையெல்லாம் நம்மளுக்கு தெரியல. ஜஸ்ட் அவர் இன்ட்ரடியூஸ் பண்ணும்போது இதுதான் என்னோட எக்ஸ் டச்சஸோட போர்ட்ரேட் அப்படின்னு காமிக்கிறாரு. அதோட அவர் என்ன சொல்கிறாருனாக்க, இந்த போர்ட்ரேட்டை வந்து ஃப்ரா பேண்டால்ஃப் அப்படிங்கிற ஆர்டிஸ்ட் தான் பெயிண்ட் பண்ணியிருக்காரு. அதனால இந்த பெயிண்டிங்கை பார்க்கும்போது ரொம்ப லைவ்லியாக இருக்குது. ஏதோ உண்மையிலேயே அங்கே அந்த டச்சஸ் உயிரோட இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகுற அளவுக்கு அவர் அழகாக பெயிண்ட் பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்கிறாரு. அதனால இந்த போர்ட்ரேட்டை நீங்கள் கொஞ்சம் உட்காந்து நல்லா பாருங்க அப்படின்னு சொல்கிறாரு. இன்னொன்று, அவர் ஃப்ரா பேண்டால்ஃப் அப்படிங்கிற நேமை யூஸ் பண்ணதுக்கான காரணம் என்ன அப்படின்னாக்க, பொதுவாகவே நம்ம போய் ஒரு பெயிண்டிங்கை பார்க்குறோம் அப்படின்னாக்க அந்த ஆர்டிஸ்ட்டை தான் நம்ம புகழ்ந்து பேசுவோம். அந்த ஆர்டிஸ்ட் வந்து எப்படி பெயிண்ட் பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு அதை மட்டும்தான் நம்ம கவனிப்போம். யாருமே அந்த பெயிண்டிங்கில் இருக்கக்கூடிய அந்த சப்ஜெக்டை நோட் பண்ண மாட்டாங்க. அது ஏன் பெயிண்ட் பண்ணப்பட்டிருக்கு அது எதுவுமே பெருசாக பார்க்க மாட்டாங்க. அதே போல் இங்கே இந்த டச்சஸோட போர்ட்ரேட்டை பார்க்குறவங்களும் கூட ஃப்ரா பேண்டால்ஃபோட ஆர்டிஸ்டிக் ஸ்கில்லை தான் அதிகமாக நோட் பண்ணுவாங்களே தவிர டச்சஸை நோட் பண்ண மாட்டாங்க. அதாவது அவங்க ஏன் இந்த மாதிரி ப்ளஷ் பண்ணியிருக்காங்க, அவங்க ஏன் ஹாப்பியாக இந்த பிக்சரில் இருக்காங்க, இது வந்து எப்போ எடுத்தது, யாரெல்லாம் பக்கத்தில் இருந்தாங்க, அந்த மாதிரி அந்த சப்ஜெக்டை யாருமே கேட்க மாட்டாங்க. கேட்கணும் அப்படின்னு தோணுனா கூட கேட்குறதுக்கான தைரியம் அவங்களுக்கு கிடையாது. ஆனால் எனக்கு மட்டும்தான் அந்த பெயிண்டிங் பண்ணுற அன்னைக்கு என்ன நடந்துச்சு, அந்த டச்சஸ் வந்து எதுக்காக ப்ளஷ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது எல்லாமே எனக்கு மட்டும்தான் தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு டியூக் சொல்கிறாரு. அந்த போர்ட்ரேட்டில் டச்சஸ் வந்து ப்ளஷ் ஆகியிருக்காங்கல்ல, அவங்க ஃபேஸில் ஒரு கைண்ட் ஆஃப் ஜாய் இருக்குது. அந்த ஜாய்க்கு காரணம் வந்து ஹஸ்பண்டோட ப்ரெசன்ஸ் கிடையாது அப்படின்ட்டு அவர் சொல்கிறாரு. அதாவது நான் அவள் பக்கத்தில் இருந்ததுனால ஒன்றும் அவள் சிரிக்கலை, சந்தோஷப்படலை. ஃப்ரா பேண்டால்ஃப் வந்து கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க, உங்கள் ட்ரெஸ்ஸை அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க, உங்கள் ஹேரை அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க, கொஞ்சம் இந்த மாதிரி ஃபேஸை வச்சுக்கோங்க அப்படின்ட்டு எல்லாமே அவர் பெயிண்ட் பண்ணுறதுக்காக கொடுத்த கமெண்ட்ஸ் தான் இந்த அளவுக்கு வந்து டச்சஸை ப்ளஷ் பண்ண வச்சுருக்கு அப்படின்ட்டு சொல்கிறாரு. அதாவது அவர் சொன்ன இந்த சாதாரண விஷயமெல்லாம் ஏதோ ஒரு பெரிய சந்தோஷம் மாதிரி ஹஸ்பண்ட் பக்கத்தில் இருக்கும்போது கொடுக்குற அளவுக்கான ப்ளஷ்ஷை வந்து அந்த சாதாரண கமெண்ட்ஸுக்கு டச்சஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. அதாவது இதில் அவர் என்ன சொல்ல வர்றாருனாக்க, டச்சஸோட ஹார்ட்டை வந்து ஈஸியாக இம்ப்ரெஸ் பண்ணிடலாம், யார் வேணாலுமே இம்ப்ரெஸ் பண்ணிடலாம், அதுதான் பிரச்சனை அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்கிறாரு. அதாவது டச்சஸ்க்கு வந்து பார்க்குறதெல்லாம் பிடிக்கும், அதே போல் அவங்க எல்லாத்தையுமே பார்ப்பாங்களாம். அவங்களுக்கு டியூக் கொடுக்குற ஒரு கிஃப்ட்டுக்கும் சன்செட்டுக்கும் இல்லைனா யாரோ ஒருத்தர் பிச்சு கொடுக்குற செரீஸ்க்கும் கூட டிஃப்ரெண்ட்டான வேல்யூ கொடுக்க தெரியாதான். அதாவது எல்லாத்துக்குமே ஈக்குவலாக ஹாப்பி ஆவாங்க. இது டியூக்குக்கு சுத்தமாக பிடிக்கலை. ஏன்னா ஒரு 900 இயர்ஸ் ராயல்ட்டியோடு இருக்கிற டியூக் கொடுக்குற கிஃப்ட்டுக்கும் சாதாரணமான கிஃப்ட்டுக்கும் எந்த டிஃப்ரென்ஸும் கொடுக்கல அப்படின்னா அது அவரோட ராயல்ட்டியவே அசிங்கப்படுத்துகிற மாதிரி தானே. அதனால அவருக்கு இப்படி டச்சஸ் பிஹேவ் பண்ணுறது சுத்தமாக பிடிக்கலை. சரி, இதை பற்றி நீங்கள் டச்சஸ் கிட்ட பேசியிருக்கலாமே அப்படின்னு நினைக்கலாம்.
ஆனா, இந்த மாதிரி ஒரு விஷயத்த, அதுவும் ஒரு டியூக்கா, நான் போய் எப்படி இறங்கி பேசுறது? என்னதான் ஒரு பெரிய பேச்சாளரா இருந்தா கூட, இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் பேச முடியாது. அப்படியே ஒரு வேள நான் இறங்கி போய், "இப்படி இப்படி விஷயம். இப்படி நீ செய்றது எனக்கு சுத்தமா பிடிக்கல" அப்படின்னு சொல்லியிருந்தா கூட, என்கிட்ட அதுக்கு அந்த டச்சஸ் எக்ஸ்கியூஸ் கேட்டு இருந்தா கூட, சாரி கேட்டிருந்தா கூட, "அது எனக்கு அசிங்கம் தான்" அப்படின்னு சொல்றாரு. அதாவது முதல்ல இந்த மாரி விஷயத்த நான் போய் கேட்டாலே அது எனக்கு அசிங்கம். அப்படி ஒரு வேள நான் கேட்டு, அதுக்கு டச்சஸ் சாரி கேட்டிருந்தாலும், அது எனக்கு இன்னும் பெரிய அசிங்கம் அப்படின்னு சொல்லிட்டு டியூக் சொல்றாரு. அவர் இன்னொன்னு என்ன சொல்றாருனாக்க, டியூக்க பார்க்கும்போது டச்சஸ் வந்து சிரிப்பாங்களாம். ஆனா, யார் அவங்கள பார்த்தாலும் அதே மாரி தான் சிரிப்பாங்களாம். இதெல்லாம் எனக்கு சுத்தமா பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு டியூக் சொல்றாரு. இப்படியே போயிட்டு இருந்ததுனால, ஒரு நாளு அவர் வந்து அந்த சிரிப்புக்கு ஒரு எண்டு கார்டு போட்டாராம். அதாவது அந்த டச்சஸ கொல்ல சொல்லி கமாண்ட் போட்டிருக்காரு. இப்போ இங்க இந்த போர்ட்ரேட்ல உயிரோட இருக்கிற மாதிரி இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு, மறுபடியும் அந்த போர்ட்ரேட்ட காமிக்கிறாரு. டச்சஸ் இறந்துட்டாங்க அப்படிங்கிறத பத்தியோ, இல்ல அவங்கள கொல்ல சொல்லிட்டோமே அப்படிங்கிறத பத்தியோ, எந்த ஒரு சிம்பத்தியுமே இல்லாம கேஷுவலா இங்க டியூக் பேசுறாரு. இப்போ தான் டியூக் வந்து யார்கிட்ட இவ்வளோ நேரம் பேசிட்டு இருக்காரு அப்படிங்கிறது நமக்கு புரியுது. இப்போ அவருக்கு முன்னாடி இருந்த அந்த நபரை எந்திரிக்க சொல்றாரு. ஏன்னா கீழே அவங்களுக்காக யாரோ கொஞ்சம் பேர் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க போல. அவங்கள மீட் பண்ண கீழே போலாம் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிட்டு போறாரு. அப்பதான் அவங்க 2 பேரும் பேசிக்கும்போது நமக்கு தெரியுது. ஏன்னா இவர் பேசிட்டு இவ்வளோ நேரம் இருந்தது ஒரு மேரேஜ் புரோக்கர் கிட்ட. கீழே இருக்கிறது இப்போ டியூக்குக்காக பார்த்திருக்கிற புது அலையன்ஸ். கிட்டத்தட்ட இவ்வளோ நேரம் அவரோட மேரேஜ் எக்ஸ்பெக்டேஷன் அண்ட் மேரேஜ் ஃபெயில் ஆனா இவர் என்ன பண்ணுவாரு அப்படிங்கிற மாதிரியான ஒரு கிளிம்ஸை தான் அந்த புரோக்கருக்கு காமிச்சிருக்காரு. இப்போ அவங்க 2 பேருமே பேசிக்கிட்டே கீழே இறங்கி வராங்க. அப்போ தான் டியூக் வந்து நான் கேட்ட மாதிரி அவங்க டவுரி எல்லாம் கொடுத்துருவாங்க அப்படின்னு நினைக்கிறேன். அதே போல் கவுண்டோட டாட்டரை தான் நான் கல்யாணம் பண்ணிக்க ரெடியாக இருக்கேன் அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ இப்போ இவருக்கு பார்த்துருக்கிற அலையன்ஸ் வந்து ஒரு கவுண்டோட டாட்டர் தான். அவங்க கிட்ட இவர் நிறைய டவுரியும் கேட்டிருக்காரு. அப்போ அவங்க 2 பேருக்கும் சைடில் ஒரு ஸ்டாச்சு இருக்குது. அது வந்து நெப்டியூன் அப்படிங்கிற காட், சீ காட் வந்து சீ ஹார்ஸை டேம் பண்ணுற மாதிரியான ஒரு ஸ்டாச்சு. இதை அந்த புரோக்கர் கிட்ட காமிச்சிட்டு அவர் என்ன சொல்கிறாருனாக்க, இந்த பிரான்ஸ் ஸ்டாச்சுவை வந்து கிளாஸ் ஆஃப் இன்பர்க் அப்படிங்கிறவர் தான் எனக்கு செதுக்கி கொடுத்துருக்கிறாரு. அவர் வந்து ரொம்பவே பெரிய ஒரு சிறப்பான ஸ்கல்ப்டர். எனக்காகவே இது ஸ்பெஷலாக பண்ணி கொடுத்துருக்காங்க. இது ரொம்ப ரேரான ஒரு ஸ்டாச்சு அப்படின்ட்டு இந்த இடத்துல சொல்கிறாரு. ஸோ அவர் எந்த அளவுக்கு கலைநயத்தோடு இருக்காரு, ஒரு ஒரு பொருளையுமே எவ்வளோ யூனிக்காக சூஸ் பண்ணுறாரு அப்படிங்கிறதுலையே அவர் ஒய்ஃபையும் எப்படி எக்ஸ்பெக்ட் பண்ணுவார் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கலாம். இந்த இடத்துல இந்த போயம் முடியுது. இந்த போயமில் வந்து டியூக் வந்து டச்சஸை பற்றி தான் பேசுகிறாரு. பட் டச்சஸை பற்றி இவர் சொல்கிற ஒரு ஒரு விஷயமுமே டியூக்கான இவரோட கேரக்டரை தான் அது எக்ஸ்போஸ் பண்ணுது. இப்போ அடுத்ததாக நாம் இந்த மோனோலாகில் டியூக் அவரோட கேரக்டரை பற்றி என்னெல்லாம் அவர் எக்ஸ்பிரஸ் பண்ணியிருக்காரு அப்படிங்கிறத ஒரு கிளிம்ஸ் பார்க்கலாம். டியூக் ஒரு பவர்ஃபுல் அண்ட் வெல்தி பர்சன். அவர் ஆர்ட்டை அப்ரிஷியேட் பண்ணக்கூடியவரும் கூட. ஃப்ரா பேண்டால்ஃப், கிளாஸ் ஆஃப் இன்ஸ்பர்க் அப்படின்னு கிரேட் ஆர்டிஸ்டாக தான் சூஸ் பண்ணி ஒரு ஒரு ஆர்ட்டையுமே அவர் பண்ணியிருக்காரு. ஏன்னா அவர்கிட்ட இருக்க ஒரு ஒரு பொருளுமே யூனிக் அண்ட் ரேர் கலெக்ஷனாக இருக்கணும் அப்படிங்கிறது தான் அவரோட ப்ரைடு. இப்படி யூனிக்னஸ் அண்ட் வேல்யூவிங்கோட இருக்கிற டியூக்கை வந்து அவரோட ஒய்ஃப் வந்து கொஞ்சம் கூட வேல்யூ பண்ணலை. அதை அவரால் ஏற்றுக்க முடியல. அதனால கொஞ்சம் கூட சிம்பத்தி இல்லாமல் ஒய்ஃபை கொன்னுட சொல்லிடுறாரு. அது மட்டும் இல்லாமல் உடனேயே அடுத்த கல்யாணத்துக்கும் ரெடி ஆகுறாரு. அதே டச்சஸை பற்றி கேஷுவலாக பேசுகிறாரு. அவர் பொசசிவாக இருந்தார், அது ஓகே தான், அது நேச்சுரல் தான் எல்லா ரிலேஷன்ஷிப்லேயுமே. ஆனால் இவரை தவிர வேறு எதையுமே டச்சஸ் அப்ரிஷியேட் பண்ணக்கூடாது அப்படிங்கிற அளவுக்கு அவர் பொசசிவாக இருந்திருக்காரு. அதாவது ஒரு சன்செட்டை கூட அவங்க ரசிக்கக்கூடாது, என்ன மட்டும்தான் ரசிக்கணும், என்ன மட்டும்தான் பெருசாக நினைக்கணும் அப்படிங்கிற அளவுக்கு ஒரு கொடுமையான பொசசிவ்னஸ் அவர்கிட்ட இருந்திருக்கு. அதே போல் இவரோட அந்த 900 இயர் ஓல்டு லீனேஜை வந்து வர்ஷிப் பண்ணணும், அதுதான் வந்து அவங்க எனக்கு கொடுக்குற ரெஸ்பெக்ட் அப்படிங்கிற மாதிரியான ஒரு கண்ட்ரோலையுமே அவர் வச்சுருக்காரு. இவரை வேல்யூ பண்ணணும், இவரை சுற்றியே அவங்களோட லைஃப் இருக்கணும் அப்படின்னு ஒரு ஆப்ஜெக்டாக தான் ஒய்ஃபை ட்ரீட் பண்ணியிருக்காரு. இவர் ஒரு போஸ்ட்ஃபுல், அரகண்ட், பொசசிவ், எம்பத்தி இல்லாத ஹஸ்பண்டாக இருக்கார்.
டவுரி வாங்கிட்டு தான் கல்யாணம் பண்றாரு. ஆனா, இவ்ளோ டிமாண்ட்ஸ வைக்கிறாரு பாருங்க. லாஸ்ட் டச்சஸ பத்தி சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு, இந்த மோனோலாக் ஃபுல்லாமே அவர பத்தியே தான் அவர் நெறைய விஷயங்கள சொல்லியிருக்காரு. எனக்கு இது பார்க்க கிட்டத்தட்ட அவர் வந்து ஒரு மேரேஜ் நெகோஷியேஷன் மாரி தான் இந்த ஃபுல் டிஸ்கிரிப்ஷனையுமே குடுத்துருக்க மாரி இருக்கு. அவர் உண்மையிலேயே அவர பத்தி சொல்றதுக்காக தான் இது எல்லாத்தையுமே சொல்லியிருப்பாரோ! அப்படிங்கிற மாரி தான் இருக்கு. நான் ஏற்கனவே சொன்ன மாரி இந்த போயம் வந்து டிராமாட்டிக் மோனோலாக். இதுல வந்து டியூக் மட்டும் தான் பேசிட்டே இருக்காரு. பட் ஸ்டில் அங்க வந்து ஒரு அன்சீன் லிசனர் இருக்கிறாங்க. அதேபோல இந்த போயம் வந்து ரைமிங் கப்லெட்ல எழுதியிருக்காரு. கான்வர்சேஷனல் டோன்லயும் எழுதியிருக்காங்க. அதாவது நம்ம நேச்சுரலா எப்படி பேசுவோமோ, ஒரு ஸ்பீச் எப்படி இருக்குமோ, அந்த மாரி தான் இந்த போயமையும் எழுதியிருக்காங்க. இந்த போயம்ல ட்ரமாட்டிக் ஐரனியும் இருக்கு. அதாவது டியூக் வந்து டச்சஸ பத்தி சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு, அவர பத்தியே அவர் ரிவீல் பண்றாரு. ஸோ நார்மல் கான்வர்சேஷன் வந்து டார்க்கா மாற ஆரம்பிச்சதும் கூட ஒரு வகையான ஐரணி தான். இப்போ டைட்டில பார்த்தோம்னா, மை லாஸ்ட் டச்சஸ் அப்படின்ட்டு இருக்கு. ஆனா இதுல லாஸ்ட் வந்து எத மீன் பண்ணுதுனாக்க, அதாவது இந்த டச்சஸ்க்கு முன்னாடி நெறைய பேர் இருந்தாங்க. இப்போதைக்கு இவங்க தான் லாஸ்ட்டு அப்படிங்கிற மாதிரி. இன்னொன்னு இவுங்க தான் லாஸ்ட் டச்சஸ் கிடையாது. இன்னொரு கல்யாணம் பண்ணுவாரு. அவங்களையும் பிடிக்கலன்னா, அவங்களையும் கொன்னுருவாரு. அவங்களுக்கும் ஒரு போர்ட்ரெய்ட் ரெடி பண்ணுவாரு. அப்ப அவங்க தான் லாஸ்ட் டச்சஸ். ஸோ மை லாஸ்ட் டச்சஸ்ல லாஸ்ட்ன்ற ஒண்ணு அவருக்கு கிடையவே கிடையாது. அவரோட வைஃப்ஸ் எல்லாமே ரீப்ளேசபிள் அப்படிங்கிறது தான் அந்த டைட்டில்ல சொல்லப்படுது. அதாவது இப்போ நீங்க போர்ட்ரெய்ட்ல பார்க்குறவங்க தான் இதுக்கு முன்னாடி இருந்த டச்சஸ். அப்படின்னு அவர் சொல்றாரு. மை லாஸ்ட் டச்சஸ் அப்படின்னு சொல்றாரு. பட் அவங்க தான் லாஸ்ட்டா அப்படின்னு கேட்டா அது கிடையாது. இவங்களுக்கு அடுத்தும் இன்னொருத்தவங்க வருவாங்க. இன்னொரு கல்யாணம் பண்ணுவாரு. பிடிக்கலையா கொன்னுருவாரு. அவங்களுக்கும் இதே மாரி போர்ட்ரெய்ட் வச்சு மை லாஸ்ட் டச்சஸ் அப்படின்னு சொல்லுவாரு. ஸோ இதுதான் டைட்டில்ல இருக்கக்கூடிய ஐரணி. ஓகே பட்டீஸ், இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் என்ன சப்போர்ட் பண்ண மறந்துடாதீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா சூப்பர் தேங்க்ஸ் பட்டனை கிளிக் பண்ணி உங்கள் சப்போர்ட்டை கொடுங்க.